ரயில் நிலையங்கள் புது பொலிவு பெறும் என்று செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் தகவல் தெரிவித்துள்ளார். ரயில் நிலையங்களை மேம்படுத்த மத்திய அரசு சார்பில் ரயில் நிலைய மேம்பாட்டுக் குழு ஒன்றை உருவாக்கி அதில் உறுப்பினர்களை நியமித்துள்ளது. இதில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் ரயில் நிலைய மேம்பாட்டுக் குழு உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் அகரம் தென்பிரதான சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக தென்னக ரயில்வே பயணிகள் ஆலோசனை குழு முன்னாள் உறுப்பினர் ரவிச்சந்திரன், செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேதசுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தனர். இதனைத் தொடர்ந்து ரயில் நிலையங்களை மேம்படுத்துவது குறித்து உறுப்பினர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேதசுப்பிரமணியன் கூறுகையில், மேலும் 6 மாதத்திற்குள் ரயில் நிலையங்களை புதுப்பொலிவுடன் மக்கள் பார்க்கலாம் என்றும் அதற்கான முன்னெடுப்புகளை இந்த ரயில் நிலைய மேம்பாட்டு ஆலோசனை குழு கண்டிப்பாக செய்யும் எனவும் தெரிவித்தார். கே ரவிச்சந்திரன், அகில இந்திய பயணியர்கள் ஆலோசனை குழு முன்னாள் உறுப்பினர். இன்றைக்கு சென்னை கோட்டத்தை உட்பட்ட தாம்பரத்திலிருந்து கூடுவாஞ்சேரி வரையான மற்றும் தாம்பரம் சானட்டோரியம் உட்பட்ட ரயில் நிலையத்தில் ரயில்வே வாரியத்தின் மூலமாக அமைக்கப்பட்ட திருசூலம் ஸ்டேஷன் உண்டு. திருசூலத்திலிருந்து பாலூர் வரைக்கும் உண்டான ரயில்வே வாரியத்தின் மூலமாக நியமிக்கப்பட்ட ஸ்டேஷன் கன்சல்டேட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸினுடைய கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர் வேதா சுப்பிரமணியம் அவர்கள் கலந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 75 உறுப்பினர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதிதாக இந்த உறுப்பினர் பொறுப்பை ஏற்ற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை கூறி, ஸ்டேஷன் கன்சல்டிங் கமிட்டின்னா அவங்களுடைய முக்கியமான பங்கு என்ன, அந்த ஸ்டேஷனில் அவர்கள் என்ன வேலை செய்யணும், எந்த மாதிரியான சேவையை ரயில்வே நிர்வாகம் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றது, இந்த விஷயத்தை நாங்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்தோம். அந்த கூட்டத்தில் முக்கியமாக சில விஷயங்களை நாம் பதிவு பண்ணும்போது ஒன்றும் நம்முடைய பாரத பிரதமருடைய முக்கியமான கனவு திட்டமான ஸ்வச் பாரத், அதை மாதந்தோறும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் அவங்க அதை பண்ணணும்னு சொல்லி நம்ம உறுதிமொழி எடுத்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில் நிலையத்தை பயன்படுத்துகிற அத்தனை பேருக்கும் என்னென்ன வசதிகள் வேணுமோ தேவையோ அதை பற்றின ஒரு கருத்தை அவர்கள் பதிவு பண்ண வேண்டும் என்றும், தொடர்ந்து ஒவ்வொரு உறுப்பினரும் அந்த ஸ்டேஷனில் வாரத்துக்கு ஒரு முறையாவது எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் சென்று அந்த ஸ்டேஷனில் இருக்கின்ற குறை நிறைகளை குறிப்பிட்டு அந்த ஸ்டேஷன் உட்பட்ட அதிகாரிகளிடம் தன்னுடைய கருத்தினை பதிவிட வேண்டும் என்று நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ரயில் பயணிகளுடைய வசதியான ஒரு பயணத்தை மேம்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 2400 உறுப்பினர்களை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை ரயில் நிலையங்களிலும் அமைத்திருக்கிறார். இதன் மூலமாக ரயில் பயணிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை நம்முடைய பாரத பிரதமர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த சமயத்தில் எங்களுடைய நன்றினையும், மாநில தலைமைக்கும் எங்களுடைய நன்றினையும், குறிப்பாக எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய இந்த ஒரு நியமனத்துக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டத்தின் வாயிலாக மேலும் மேலும் இந்த ஸ்டேஷன்கள் அத்தனையும் தூய்மையாகவும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு உகந்ததாகவும் இருக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ரயில் நிலையங்களை ஒட்டின மாதிரி டாஸ்மாக் கடைகள் நிறையா இருக்குது. அதனால் பயணிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகிறாங்க. குறிப்பாக இந்த பெருங்குளத்தூர் ரயில் நிலையம் அருகே இயங்கக்கூடிய டாஸ்மாக் கடை, குரோம்பேட்டை ரயில் நிலையம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த நடைபாதம் பக்கத்திலே இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை, அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறீங்க பயணிகளினுடைய பாதுகாப்புக்கு? இந்த கன்சல்ட் கமிட்டியினுடைய முக்கியமான நோக்கமே ஸ்டேஷன் ஒட்டியுள்ள ஸ்டேஷன் பகுதியை மட்டுமே, குறிப்பாக பயணிகள் நலனை, அவங்களுடைய வசதியைக்கும் அவங்க போவதற்கு உண்டான அனைத்து சௌகரியங்களும் பார்ப்பதற்காக உண்டான கமிட்டி. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி
ஸ்டேஷன் வெளியில் இருந்தால் கூட அதை வந்து மாவட்ட நிர்வாகத்திடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை புறநகர் பகுதியான பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, இது சென்னை புறநகரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. இந்த 3 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திரிசூலம் மூலம் பாலூர் வரை கிட்டத்தட்ட 13 ரயில் நிலையங்கள், திரிசூலம், மீனம்பாக்கம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் சானட்டோரியம், தாம்பரம், பெருங்குளத்தூர், வண்டலூர், கூடுவாஞ்சேரி, காட்டாங்குளத்தூர், சிங்கப்பெருமாள் கோயில், செங்கல்பட்டு, பாலூர், இது வந்து முக்கியமாக இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளை பயன்படுத்தக்கூடிய பயணிகள் அதிகம். கிட்டத்தட்ட சராசரியாக ரயில்வேயோட கணக்கு எடுத்தோம்னு சொன்னால் 5 லட்சம் பயணிகள். தாம்பரம் ரயில் நிலையம் மட்டும் இன்றைக்கு முனையமாக மாற்றப்பட்டிருக்கின்றது நம்முடைய பிரதமருடைய இந்த அரசால். அதில் 3 லட்சம் பயணிகள், காலையிலையும் சரி மாலையிலையும் கூட்டி பார்த்தோன்னா 3 லட்சம் பயணிகள். பல்லாவரம் ரயில் நிலையம், அதை பார்த்திங்கன்னா குரோம்பேட்டு, செங்கல்பட்டு, இப்படி எல்லாம் ரொம்ப ஹை டென்சிட்டி பயணிகள் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையங்கள்லாம் இன்றைக்கு அந்த ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கு, பயணிகளுடைய வசதிகளை நவீனப்படுத்துவதற்கான முயற்சி இன்றைக்கு மத்திய ரயில்வே அமைச்சகம், நம்முடைய நல்லாட்சி நாயகன் பிரதமர் திரு மோடி அவர்களுடைய அமைச்சரில் இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ரயில்வே அமைச்சர் முன்னெடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக இவர்கள் அனைவருக்கும் 2 ஆண்டுகளுக்கு பொறுப்பு வழங்கியிருக்கிறார்கள். அடிப்படை பொறுப்பு நம்முடைய அகில இந்திய ரயில் பயணிகள் ஆலோசனை குழு உறுப்பினர் ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்னதைப் போல தூய்மை பணியை பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், என்ஜிஓஸாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் பயன்படுத்தி ஏற்கனவே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2014க்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடிகிறது தூய்மை பணியில். நாம் இப்போ தெளிவாக என்னதுன்னா, நாம் மக்கள் பங்களிப்பு, பயணிகள் அவர்களும் பங்களிக்கின்ற வகையில், ஃபேன் ஆஃப் பண்ணுமா, பயணிகள் பங்களிக்கின்ற வகையிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். என்னதான் அரசும் ரயில்வே அமைச்சகமும் முன்னெடுத்தாலும் தூய்மை என்பது நம்முடைய உள்ளங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். அதற்கான முன்னெடுப்பை எடுப்போம். அதே போன்று இந்த 5 லட்சம் மக்கள் பயணிகள் பார்க்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துடைய பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு மக்களிடம் ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கு. உதாரணத்திற்கு ஒரு மகளிர் கர்ப்பிணி பெண்களுக்கான போஷாக்கு திட்டம், இல்லை அஞ்சலகங்கள் மூலம் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம், இதையெல்லாம் சுலபமாக ரயில் நிலையங்கள் போன்ற இடத்துல வச்சோம்னு சொன்னால் மக்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு 2020 நம்முடைய லட்சிய கனவாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அனைத்து ரயில் நிலையங்களையும் மாடர்னைஸ் பண்ணி நம்முடைய அமிர்த் பாரத் ரயில்வே திட்டத்தின் அடிப்படையில் நம்ம வந்தே பாரத் ரயில்கள் எல்லாம் போகின்ற அளவிற்கு எக்யூப் பண்ணோம். பயணிகளுக்கு வந்து விமான நிலையங்கள் இருக்கும்போது நடக்கிற பிரச்சனை கூட இல்லாமல் அவர்கள் அந்த வாக்கிங், அந்த இது மாதிரி அந்த வாக்கட்டர் பண்ணுற மாதிரி, மேலே ஏற்ற எஸ்கலேட்டர் மாதிரி பல நவீன வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்காக இன்றைக்கு அதிகமான நிதிகளை ஒதுக்கி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஏற்கனவே நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாயை இன்றைக்கு வரைவு திட்டங்களை வகுப்பதற்கும் தாம்பரம் ரயில் நிலையத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை வசதியை ஏற்படுத்துவதற்கு ஏற்கனவே நம்முடைய மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அதை பற்றி அறிவிப்பெல்லாம் வெளியிட்டிருந்தார். அந்த 1000 கோடி ரூபாயை இன்றைக்கு தாம்பரம் ரயில் நிலையத்திலே பயன்படுத்தி அதை ஒரு சர்வதேச விமான நிலைய தரத்திற்கு அளவில் அந்த இதை ஏற்படுத்த வேண்டும். அந்த நவீனமயமாக்கல பயணிகளுக்கு அதிகமான பல நடைமேடைகளில் பல குறைகள் இருப்பதாக மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரி செய்வதற்கு இந்த குழு, இந்த ரயில் நிலைய மேம்பாட்டு ஆலோசனை குழு தங்களுடைய கடமையை பொறுப்பை உணர்ந்து, இன்னும் சொல்லப்போனால் தினந்தோறும் மக்களோடு மக்களாக இந்த உறுப்பினர்கள், அதாவது பீக் ஹவர்ஸில் அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உதவியாக இந்த உறுப்பினர்கள்லாம் அங்கே சென்று மக்களுடைய ஆலோசனை பெறுவதற்கும் அவர்களுக்கு வேண்டியமான நவீனமயமாக்கத்தில் என்னெல்லாம் முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அறிவதற்கும் தொடர்ந்து இந்த குழு பணியாற்றும். அதன் மூலமாக அரசு என்ன நினைக்கின்றதோ, மத்திய அரசாங்கம் எப்படிப்பட்ட நவீனமயமாக்கப்பட்ட ஒரு நிலையத்தை யூசர் ஃப்ரெண்ட்லி, இப்போ இருக்கிற மாதிரி வைஃபையாக இருக்கட்டும், இப்போ தாம்பரத்தில் இருக்கிற
ஒய்ஃபை இணைப்புலாம் வந்துடுது. இதே போன்ற அதிகமாக கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன், இளைஞர்கள் பயன்படுத்தக்கூடிய பல்லாவரம் ரயில் நிலையம், மீனம்பாக்கம், இப்படி எல்லாம் என்னென்ன அடிப்படை வசதிகளோ ஆனால் குறிப்பாக ஏற்கனவே எங்கள் பார்வைக்கு ஒன்று வந்திருக்கு. தாம்பரம் முதல் பீச் வரை இருக்கக்கூடிய மின்சார ரயில் நிலையத்தில் இந்த பயணிகளுக்கான கழிவறைகள் இல்லை என்ற இதை இன்றைக்கு ஒரு உறுப்பினர் சொல்லியிருக்காரு. அனைவற்றையும் நாங்கள் சம்பந்தப்பட்ட ரயில் நிலைய அதிகாரிகளும் உயரதிகாரிகளும் எடுத்து சென்று உடனடியான தீர்வை பெற்றுத் தருகின்ற பணியிலே நாங்கள் ஈடுபடுவோம். மக்களுக்கான ஒரு குழுவாக இது செயல்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் முன்னில் எதுவும் இல்லை. ஒரு மக்கள் வந்து ரொம்ப கூட்டம் கூடுறதுகள் இல்லை. சிசிடிவி தள்ளி தூரத்தில் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் இந்த திருட்டு சம்பவம்லாம் நடந்தது வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இது சம்பந்தமாக நம்முடைய அகில இந்திய பயணிகள் குழு உறுப்பினர் சொன்னார், கூட்டத்தில் சொன்னார். நம்முடைய அந்த நிர்பவ் கேஸுக்கு பிறகு ரயில் நிலையங்களில் குறிப்பாக இன்றைக்கு புறநகர் பகுதிகளில் பிரதானமாக மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய 5 லட்சம் பயணிகளுக்கு மேலே பயன்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு பெருநகர ரயில் நிலையங்களில் வந்துடுச்சு. ஆனால் இன்றைக்கு படிப்படியாக இப்போ வந்தே பாரத் வருகின்ற போது இப்போ சிக்னல் மாஸ்டர் ரூமில் இருக்கக்கூடிய, அதாவது ரயில் நிலையங்களுக்குள்ள அவர்கள் அதை கண்காணிப்பதற்காக இருக்கக்கூடிய கண்காணிப்பு இந்த கேமராக்கள் நிச்சயமாக நடைமேடைகளில், அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த சுரங்கப்பாதைகள், நடை மேடைகள், இங்கெல்லாம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பகுதிகளில் ரயில் நிலையங்கள் ஒட்டி இருக்கக்கூடிய உங்கள் நண்பர் பத்திரிகை நண்பர் கேட்டீங்க, டாஸ்மாக் கடையை பற்றி கேட்டீங்க. இவையெல்லாம் நிச்சயமாக அந்த கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சியான முதல் ஆலோசனையாக எப்படி தூய்மை பணியை சொன்னோமோ, எப்படி இதை சொன்னோமோ, நிச்சயம் உயர் அதிகாரிகள் கொண்டு போவார். இதற்கான நிதியை நிச்சயமாக ரயில்வே அமைச்சகம் தரும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. இருந்தாலும் கூட தேவைப்படுகின்ற இடத்துல, ஒரு சிறிய இடத்துல அது பண்ண முடியலன்னு சொன்னால் ரயில்வே சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் வாய்ப்பளிப்பார்கள் என்று சொன்னால் தன்னார்வலர்கள் அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிஸ், நிறுவனங்கள், அவருடைய CSR ஃபண்டு பொது மக்களுக்காக செயல்படுவதற்கான அந்த முன்னெடுப்பு எடுப்போம். நிச்சயமாக இது வந்து கண்டிப்பாக யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது பயணிகளுடைய பயன்பாட்டிற்கான ஒரு குழுவாக இது செயல்படும். சார், ஆனால் மற்ற பயணிகள் சங்கத்துக்கிட்ட கேட்கும்போது சுவாதி கொலை வழக்கிலேயே இந்த ஃபண்டு ஒதுக்குனாங்க. நுங்கப்பாக்கத்தில் சுவாதி கொலை வழக்கு நடந்திருக்கும் போது அப்போ இருக்கக்கூடிய ரயில்வே மந்திரி இது தொடர்பாக வந்து அனைத்து ரயில் நிலையங்களையும் CCTV கேமரா போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டு ஒதுக்கி அறிவிப்புகள்லாம் வெளியே வந்தது. ஆனால் அது முழுமை அடையலை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ரயில் சங்க பயணிகளுடைய குற்றச்சாட்டு. அது ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி சுவாதி கொலை வழக்குக்கு பிறகு அதை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அரசாங்கம் இந்த முயற்சியை எடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் சொல்வதை போல 100% அதனுடைய அந்த இலக்கை அதை அடையவில்லை என்றாலும் சொன்னால், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு ரயில் பயணிகளுடைய அனைத்து கோரிக்கைகளையும் முன்னெடுக்கிறது இந்த குழு. அவருடைய வேலையை தான் நிச்சயமாக செய்வோம். அதில் ஏதாவது ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, நிதி பிரச்சனைகள் இருக்குது, அல்லது அதில் ஏதோ டெக்னிக்கல் இருக்குன்னா இதை சரி செய்து கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே நிச்சயமாக அனைத்து ரயில் நிலையங்களையும் கொண்டு வருவதற்கான முழு முயற்சியை இந்த குழுக்கள் எடுக்கும். சார், அந்த CSR நிதியை வந்து இந்த ரயில் நிலையங்களில் தவறாக பயன்படுத்துறதா சில குற்றச்சாட்டு. என்ன காரணம்னா, குறிப்பாக வந்து அந்த ஸ்டிக்கர் மட்டும் வெளியே ஒட்டி அது சில மாதங்கள்லேயே அந்த ஸ்டிக்கர் வெளுத்து போச்சு அப்படின்னு திருப்பி அதை திருப்பி வெள்ளை அடித்தாங்க. இது போல் 2 வாட்டி கொரோனா போயிட்டு, கொரோனாக்கு அப்புறம் 2 பீரியட் 40-45 லட்ச ரூபா 2 முறை CSR ஃபண்டு வந்து வீணாயிருக்கு. இது வந்து இந்த CSR ஃபண்டு ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு கட்டிட அமைப்போ, பயணிகள் வந்து தங்குற அது போல் ஏதாவது நிச்சயமாக இந்த குழுக்கள் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் சரி செய்வதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய இது போன்ற அத்துணை குறைகளையும் சரி செய்வதற்காகத்தான் இன்றைக்கு தமிழகத்திலே நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, மும்பையில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, ரயில் நிலைய மேம்பாட்டு ஆலோசனை குழுன்னு ஒன்று இருக்குது, தமிழகத்திலே இதை நீங்கள் அதை வலிமை பெற வேண்டும், அந்த பகுதியிலே மக்களுக்கு பிரதிநிதிகளுக்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இதில் பொறுப்பேற்கக்கூடியவர்களில் 80 விழுக்காடுகளை சேர்ந்த உறுப்பினர்கள் தினந்தோறும் ரயிலிலே பயணம் செய்யக்கூடியவர்கள், அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் தான். நிச்சயமாக உங்களுடைய ஆலோசனை நல்ல ஆலோசனை. நிச்சயமாக அதாவது CSR ஃபண்டை குறைந்தபட்சம் அது வந்து ஒரு 5 ஆண்டுகளோ அல்லது 10 ஆண்டுகளோ ஒரு நிதியை இன்றைக்கு பண்ணுறாங்க சொன்னால் தாக்கக்கூடிய அதற்கு உண்டான அந்த டெக்னிக்காலிட்டிஸை பார்த்து செய்வதற்கான
ஆலோசனை கண்டிப்பாக வழங்குவோம். புதுப்பொலிவோடு நீங்கள் இந்த ரயில் நிலையத்தை பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 மாதத்திற்குள்ளாக இந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் புதிய பொலிவோடு மக்கள் பார்க்க போகின்றார்கள். அதற்கான முன்னெடுப்பை இந்த ரயில் நிலைய மேம்பாட்டு ஆலோசனை குழு கண்டிப்பாக செய்யும். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.